2023ல வந்த விஷாலுடைய மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சம்பவம் தான் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படம். பயங்கரமான ஒரு ட்ரெய்லர் கட். ட்ரெய்லர பார்த்தோனே எல்லாருமே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு, இந்த படம் எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படி இப்படின்னு சொல்லி ஏன்னா ஃபோன்ல டைம் டிராவல் அப்படிங்கிற பில்டப்பா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷோட மியூசிக்கா இருக்கட்டும், அந்த பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பாட்டுடைய அந்த மியூசிக்கா இருக்கட்டும், இது எல்லாமே கேட்கும்போது பெரிய இம்பாக்ட் வந்துச்சு. குறிப்பாக சில்க். சில்க் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ரொமோஷன் மெட்டீரியலா மாறி போனாங்க. அதனால இந்த படத்த தியேட்டர்ல எல்லாருமே போய் பயங்கரமா போய் பார்த்தாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒண்ணும் பெருசா தெரியல. நானே மொத வாட்டி வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாரி ஃபீல் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேகிங்ல இருந்துச்சு. ஆனா செகண்ட் டைம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சாச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகிங்கா இருந்துச்சு. ஓடிடிலலாம் போட்டு பொளந்தாங்க இந்த படத்த. ஓடிடில யாருமே பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணலைனாலும், இந்த திரைப்படம் ₹100,00,00,000 கிட்ட வந்து கலெக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரிஞ்சது தமிழ் சினிமாவ இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த படத்துக்கு இந்த படம் பரவால்ல. இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த த்ரிஷா இல்ல நயன்தாரா, அப்புறம் ட்ரிபிள் ஏங்கிற ஒரு படம் இந்த படம்லாம் எடுத்ததுக்கு இந்த படம் எவ்வளவோ பரவால்ல. அப்புறம் பகீரான்னு கூட ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துக்குலாம் இந்த படம் எவ்வளவோ பரவால்ல. ஓரளவுக்கு ஒரு கான்செப்ட் ஓரியன்டடா இருக்கு. ஆனா சில விஷயங்கள் கொஞ்சம் இம்மெச்சூர்டான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த படத்த காப்பாத்துன ஒரே ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யா தான். விஷால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன வயசு கேரக்டரா நடிச்ச விஷாலோட கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் நெறைய இடத்துல இருக்கும். ஆனா எஸ்.ஜே. சூர்யாவுடைய பாசிட்டிவான விஷயமே வந்து அவரோட ஓவர் ஆக்டிங் தான். அவர் என்ன பண்ணுவாரு, ஓவர் ஆக்டிங்கே வந்து ரசிக்கும்படியாக பார்க்கறது வந்து எஸ்.ஜே. சூர்யா கிட்ட ஒரு பெரிய அவருக்கு கடவுள் குடுத்த வரம்னு கூட எடுத்துக்கலாம். இந்த படத்த ஒட்டுமொத்தமா தூக்கி தாங்குனவர் வந்து அவர் தான். அப்புறம் ஜிவி பிரகாஷோட மியூசிக். இது 2ம் மிங்கிள் ஆயி இந்த படத்த மிகப்பெரிய வெற்றி அடைய வச்சது. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள ஒரு அ எப்படி சொல்றது, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இயக்குனராக கோலிவுட்ல வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கு. அத எப்படி அவர் அடுத்த ஸ்டேஜ்க்கு கொண்டு போவார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மார்க் ஆண்டனி வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸான ஹிட்டு. ஒரு படத்த பார்க்கும்போது நம்ம வந்து வெறும் தியேட்டருக்கு போறோம். பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்றதுக்குன்னு ஒரு படம் பார்க்க போறோம். அப்படின்னு சொல்லி பார்க்க போற படமா தான் இந்த படம் இருந்துச்சு. அத அந்த படம் பூர்த்தி பண்ணனால, ஒட்டுமொத்த இளைஞர்கள் மத்தியில வந்து இந்த படம் பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆனனால, பெரிய வெற்றி அடைஞ்சது. 2023ல கவனிக்கத்தக்கக்கூடிய படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதுல மாற்று கருத்து கிடையாது. பெஸ்ட் ஆஃப் 2023 நம்ம பேர் போட்டிருக்கிறது வெறும் லிஸ்ட்டுக்காக தான். இந்த திரைப்படம் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த திரைப்படம் வந்து நாட் அ வொர்ஸ்ட் ஃபிலிம். இது வந்து ஒரு கமர்ஷியலி சவுண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். கமர்ஷியலா ரசிக்கும்படியான ஒரு திரைப்படமாக இருந்துச்சு. இந்த திரைப்படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த, இந்த திரைப்படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் ஓடுச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பாக 2023ல மார்க் ஆண்டனி தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம். நன்றி.